அவ்வளோதான், இனி முடிந்து போனதுன்னு உங்களை பற்றி சொல்கிறாங்களா? இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்ற சூழலா? பட்டுப்போன மரமா? ஆமென், ஸ்தோத்திரம். அறுப்புண்டு போனதோ, உடைந்து போனதோ, உங்கள் நம்பிக்கைகளும் உங்கள் கனவுகளும் அப்படியே உடைஞ்சு கண்ணாடி பாத்திரம் போல, மண் ஜாடியை போல உங்கள் கண்ணுக்கு முன்னால் விழுந்து நொறுங்கி போனதோ, ஓடுகளாய் போனதோ, கண்ணாடி துகள்களாய் போனதோ, மறுபடியும் கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லையோ? கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சங்கீதம் 41. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் தம் திருவாய் மொழிந்து பேசுகிற வார்த்தைகளை சொல்லும்போது மலைப்பிரசங்கத்தில் சொன்ன முதல் வார்த்தை. ஆமென். அங்கே சொல்கிறார், சிறுமை இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த வார்த்தை நிறைய வார்த்தைகளை சொல்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாள் கர்த்தர் விடுவிப்பார். நாம் சிறுமைப்பட்டவன் மேலே நீங்கள் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிறுமை வரும்போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அப்படி அந்த அந்த சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ள இரக்க குணம் உள்ளவங்களாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை உயிரோட வைப்பார். பூமியில் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. சத்துருக்கள் இஷ்டத்துக்கு விட மாட்டார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? சிறுமைப்பட்டவர் மேலே சிந்தையாக இருங்க, ஏழைகள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருங்க, இரக்கம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்க, கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் 4ஆம் வசனம் ஜெபம் பண்ணுறார். இவருக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. கர்த்தாவே என் மேலே இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ இந்த சங்கீதங்களில் பல இடங்களில் அவன் தன்னுடையதான அந்த பாடுகள் நேரத்தில் தான் நிறைய பாடுகள் எழுதியிருக்கிறான், பாடல்கள் எழுதியிருக்கிறான். பாடுகள் நடுவில் பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறான். பாடுகள் நடுவில் நிறைய தத்துவங்களை சொல்லுவாங்களாம். பாடுகள் நடுவில் தான் நிறைய சத்தியங்கள் நமக்கு அது நம்முடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவமாக சத்தியங்கள் அனுபவபூர்வமாக புரியுமா. பாடுகள் ஒரு நல்ல ஒரு உதவி நமக்கு செய்யும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை புரிந்து கொண்டேன்னு நம்ம சொல்லலாம். சில வசனங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது தான் சில வசனங்கள் நமக்கு ரொம்பவும் அது உண்மையாக இருப்பதையும் அதனுடைய உள்ள அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்வதாகவும் இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஒரு பாடு வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா
மக்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். நாம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறதையும் பார்க்குறோம். எப்படி பொதுவாக நடந்துக்கிறாங்கன்னா, உடனே அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போது அழியும் என்று சத்துருக்கள் விரோதமாக சொல்கிறாங்க. எப்போ ஒருத்தர் சுவீனமாக ஒருத்தர் இருக்காருன்னா அவன் எப்பண்டா சாவான்னு, அண்ணாவி எப்போ சாவார், திண்ணை எப்போ காலியாகும், நம்ம அதில் போய் அதை நம்ம போய் அதை சொந்தமாக்கிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மக்களுக்கு உடனடியாக வர்றதான சிந்தனை. அவன் சாவான், எப்போ அவன் பேர் அழியும், அடுத்து நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, இப்படி ஒரு சிந்தனை வந்து இருக்கிறதான சத்துருக்கள் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருத்தர் பார்க்க வர்றவன் ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றான். அவன் வந்து நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப வஞ்சனையாய் பேசுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப நம்ம மேலே அக்கறை உள்ளவன் போல சிந்தை உள்ளவன் போல பேசுகிறான். ஆனால் அவன் நம்மகிட்ட பல விதங்களில் பேச்சு கொடுத்து, நம்ம பேசுகிற பேச்சுகளில் இருந்து அவன் சில அக்கிரமமான அவன் என்ன செய்கிறான்னா, நம்மிடத்தில் இருக்கிற சில விஷயங்களை சேகரித்து கொண்டு நாம் அவனை நம்பி சில காரியங்களை நம்ம புலம்பும் போது அந்த புலம்பலை கொண்டு போய் தெருவில் தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் முணுமுணுக்கிறாங்க, விரோதமாக இருந்து பொல்லாப்பு நினைக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்களாம்? 9ஆம் வசனத்தில், தீராத வியாதி அவனை பிடிச்சிக்கிச்சு, அவன் இப்போ வியாதியில் விழுந்துட்டான், இனி அவன் என்ன செய்ய மாட்டான், எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவ்வளோதான், இப்படி பிரச்சனை வந்துருச்சு. தீராத வியாதி, தீராத பிரச்சனைன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை தீரவே தீராது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து இனி அவங்க மீண்டு வரவே வாய்ப்பே இல்லை. இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க திரும்ப மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், இனி அவன் எழுந்திருப்பதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்கிறது யாருன்னு கேட்டால், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் கூட அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். எப்படி இருக்கும் பாருங்கள். யாரா? பிராண சிநேகிதனா, உயிருக்கு உயிராக நேசித்தவங்களா, நம்பி காரியங்களை சொன்னவனா, அவன் கூட உட்கார்ந்து அப்பம் புசித்தவனா, இவனால் அப்பம் புசித்தவன், இவனோடு அப்பம் புசித்தவன், அவன் குதிகாலை தூக்கினான். வாய்ப்பு கிடைச்சா அவனே கொண்டு போடுவான். இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிதான ஒரு தீர்க்கதரிசனம், இயேசு கிறிஸ்துவ நிறைவேறின தீர்க்கதரிசனம். யூதாஸ் காரியோத், அவனை 12 பேரில் மிக முக்கியமான அந்த 12 பேரில் ஒருவனாக கர்த்தர் வச்சிருந்தார் இயேசு. அவன் அவரோடு கூட அவன் சாப்பிட்டான், அவரோடு கூட அவன் தூங்கினான், அவரோடு கூட அவன் நடமாடினான். ஆண்டவர் அவனை நம்பினார். ஆனால் அவன் கடைசியில் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். தாவீதை எடுத்துக்கோங்க, அகித்தோப்பல், அவனுடைய சொந்த மகன் அவன் அப்சலோம், அவனுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கறதா இருந்துச்சு. அவன் தான் ராஜா. அடுத்து அவன் நல்லா இருந்திருந்தான், அவன் தான் அடுத்த ராஜாவாகக்கூடியதான வாய்ப்புள்ளவன் அவன் தான். ஆனால் அவனோ காலத்துக்கு முந்தி அவன் ஒரு துரோகமான செயலை செய்ததினாலே அவன் இல்லாமல் போனான். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார் 10ஆம் வசனத்தில், கர்த்தாவே இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு இறங்குங்கப்பா, அவள் சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். இப்போ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா? அவ்வளோதான், இனி முடிந்து போனதுன்னு உங்களை பற்றி சொல்கிறாங்களா? இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்ற சூழலா? பட்டுப்போன மரமா? ஆமென், ஸ்தோத்திரம். அறுப்புண்டு போனதோ, உடைந்து போனதோ, உங்கள் நம்பிக்கைகளும் உங்கள் கனவுகளும் அப்படியே உடைஞ்சு கண்ணாடி பாத்திரம் போல, மண் ஜாடியை போல உங்கள் கண்ணுக்கு முன்னால் விழுந்து நொறுங்கி போனதோ, ஓடுகளாய் போனதோ, கண்ணாடி துகள்களாய் போனதோ, மறுபடியும் கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லையோ? கர்த்தரால் கூடாதது
ஒன்றுமில்லை. மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்ப, மறுபடியும் கட்ட அவர் போதுமானவர். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி மகிமையிலே ஆமென் அவர் சிறந்திருப்பாராக. இன்னொரு வார்த்தை சொல்கிறார், என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாதனாலே என் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. நீர் உத்தமத்தில் என்னை தாங்குங்கப்பா, நான் உத்தமமாய் நடந்து கொள்வேன். நான் உண்மை எப்போதும் உடைய சமூகத்தில் உங்கள் சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நான் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே. நீ செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து உத்தமத்திலே நடப்பேன். நான் அவருடைய சமூகத்தில் நான் நிலைத்திருப்பேன். அவரை நான் சதா காலமும் நான் துதிப்பேன். அவருக்கு பிரியமாய் நடப்பேன். அவர் நிச்சயமாகவே அவர் என்னை வெற்றி பெற செய்வார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சிறுமைப்பட்ட ஜனங்கள், பாவப்பட்ட ஜனங்கள் மேலே நம்ம சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? விடுவிப்பாராம், நம்மை பாதுகாப்பாராம், நம்மை உயிரோட தீங்கு நாளில் நம்ம உயிரோட காப்பாராம். சிறுமைப்பட்டவர்களை சிந்தையாக இருந்தால் சத்துருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டாராம். நம்ம அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தால் வியாதி படுக்கையில் நம்மை பாதுகாப்பார். நம்ம வியாதி படுக்கையிலிருந்து நம்மை உயிரோட மறுபடியுமாக எழுந்திருக்க பண்ணுவார். இன்றைக்கி சத்துருக்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. வஞ்சனையாக பார்க்குறாங்க. அவன் நம்ம பெயரை போய் தெருவிலெல்லாம் நம்மை பற்றி தூற்றி திரிகிறார்கள். அவன் வியாதியில் படுத்திருக்கிறதான அவன் இனி எழுந்திருக்கிறதில்லை என்று சொல்லி நம்மை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தாங்குகிறோம். இந்த நாளில் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற மனுஷர்களை கர்த்தாவே நீர் விடுவிப்பீர், நீர் பாதுகாப்பீர், நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் நீதி சரிக்கட்ட நீர் எங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆமெனப்பா. எங்களுடைய உத்தமத்திலே எங்களை தாங்கி என்றென்றைக்கும் உடைய அப்பா சமூகத்தில் எங்களை கர்த்தாவே நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரை அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரப்பா. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. துஷ்டருடைய இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்பதும் இல்லை. அப்படியே செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.